Hello everyone, I'm Boneshwar from StudyBuddy. நம்ம இந்த கிளாஸில் Chapter-6 The Challenges of the Cultural Diversity, அதாவது இந்த கலாச்சார பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கலாச்சாரம் எப்படி பறந்து விரிஞ்சு இருக்குது, அதில் உள்ள சேலஞ்சஸ். இப்போ நீங்கள் இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதில் சில இமேஜஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும், சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெமிலியரே இல்லாமல் இருக்கும். இது நாளைக்கே போய் உங்களை இதில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் உடனே அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹஸ்டைலாக ஃபீல் வருதில்ல, இதை போய் நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதுதான். அந்த மாதிரி தான் இந்த லெசன் இருக்க போகுது. இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, வேறு ஒரு கலாச்சாரங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ இல்லை வேறு கலாச்சாரங்கள் நம்ம புதுசாக பார்க்கும்போதோ அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சோஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது ஃபேமிலி, மார்க்கெட், இந்த மாதிரி ஒரு சோஷியல் இன்ஸ்டியூஷன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி மக்களை ஒன்றிணைக்குது, அது எப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் உள்ள சாப்டர்ஸ் என்ன பார்த்துருப்போம்னா, அந்த இன்ஸ்டியூஷன்ஸே வந்து எவ்வளோ பிரச்சனைகள் உருவாக்குது, அந்த இன்ஸ்டியூஷன்லேயே எவ்வளோ கோளாறுகள் இருக்குது, அதில் இன்இக்வாலிட்டிஸ், எக்ஸ்க்ளூஷன், இதெல்லாம் வந்து அது எப்படி ப்ராக்டிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நம்ம இப்போ இந்த சாப்டரில் புதுசாக கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படிங்கிறத இன்னும் நான் ஒரு டீட்டெயில் டேர்மாக பார்க்கலாம். ஓகே, இது சும்மா இப்போ உங்களுக்கு டைவர்சிட்டினா கல்ச்சரல்னா சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது. பட் என்னங்கிறத டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எதாவது எழுதி வச்சுக்கோங்க, இல்லை சம்திங் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க தெரிகிற மாதிரி. ஏன்னா ஒரு எக்ஸாக்ட் டேர்ம் இது உங்களுக்கு இந்த டைவர்சிட்டினா என்னங்கிறது உங்களுக்கு நல்லா ஒரு சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இல்லை நெக்ஸ்ட் டைம் இந்த வேர்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடம்லாம். The term diversity emphasizes differences rather than inequalities. When we say that India is a nation of great cultural diversity, we mean that there are many different types of social groups and communities living here. These are communities defined by cultural markers such as language, religion, sect, race, or caste. When these diverse communities are also part of a larger entity like a nation, then difficulties may be created by competition or conflict between them. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, ஒரு பறந்து எறிஞ்சிருக்கிறது, ஒரு பன்முகத்தன்மை கொண்டுள்ளதுன்னு அர்த்தம். இது வந்து ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசல. இப்போ இங்கே இருக்கிற கல்ச்சர்ஸ் எப்படி இருக்குது, ஒரு டைவர்சிட்டி அப்படிங்கிறது அப்படின்னா டிஃப்ரென்சஸ் ஒவ்வொன்றும் யுனிக்காக இருக்குது. பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு புரியுதில்ல, நிறையா இருக்குது, பறந்து விரிஞ்சிருக்கு, அதுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அது இந்தியா பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கிரேட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. இந்தியாவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கல்ச்சர்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படிலாம் பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லலாம் லாங்குவேஜ் வச்சு பிரிக்கலாம், ரிலீஜன் வச்சு பிரிக்கலாம், செக்ட் வச்சு பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எடுத்திங்கன்னா, ஹிந்து ஒரு மாதிரி ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸ் ஒரு மாதிரி ட்ரெடிஷன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு நார்மலாக சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா. இப்போ நார்த்தில் உள்ள முஸ்லீம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைப்பாக இருப்பாங்க. இப்போ லாங்குவேஜ் வச்சு இப்போ நம்ம ரிலீஜன் வச்சு பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் ஹிந்துஸுங்கும் போது உங்களுக்கு ஒரு டைப் வருதில்ல. இதே நீங்கள் லாங்குவேஜ் வச்சு பாருங்களேன். இப்போ சவுத் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்த் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற முஸ்லீம்ஸ்லாம் அவங்க அந்த ட்ரெடிஷனை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க மாதிரி இருக்காது, இங்கே உள்ளதுக்கு முன்னாடி அடாப்ட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி ரேஸ், இப்போ இங்கே ரேஸ்னால் இங்கே திராவிடன்ஸ் இருக்காங்க, மேலே ஆரியன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த பழக்கங்கள் மாறுதில்ல. அதுதான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வகையாக அந்த கல்ச்சருங்கிறது மாறுது, ஒரு டைவர்ஸ்டாக இருக்குது. அப்போ தான் இந்த இடத்துல ஒரு குழப்பமும் வருது, ஒரு காம்படிஷன் வருது. ஏன்னா நீ இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னு வரும்போது நிறையா இருக்குல்ல, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. நீ என்னோட பெரிய ஆள், நான் உன்னோட பெரிய ஆள், நான் உன்னோட சுப்பீரியர், அந்த மாதிரி எப்படி ஒரு காம்படிஷன் வந்துடும்ல. ஏன்னா எல்லாருமே யூனிக்காக இருக்காங்க, எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணுறோம் நம்ம இங்கே. அதுவும் இந்தியாங்கிற ஒரு நேஷன் ஒரு ஓவராலாக வரும்போது அவங்களுக்குள்ளே என்ன தான் நம்ம வெளில ஒரு நேஷனாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்ல, அதான் சொல்லியிருக்காங்க. This is why cultural diversity can present tough challenges. The difficulties arise from the fact that cultural identities are very powerful. They can arouse intense passions and are often able to mobilize large number of people. Sometimes cultural differences are accompanied by economic and social inequalities, and this further complicates things. Measures to address the inequalities or injustice suffered by one community can provoke opposition from other communities. The situation is made worse when scarce resources like river water, jobs or government funds have to be shared. இப்போ முன்னாடியே நம்ம பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்ல, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இன்னொரு கல்ச்சருக்கும் இன்ட்ராக்ட் ஆகும்போது அடுத்த பிரச்சனை வருதுன்ட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ சில பேர் வந்து சுப்பீரியர்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கதை தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க.
சுப்பீரியாரிட்டி அப்படின்லாம் வரும்போது எப்படி இந்த ஃபீல் வருது? நமக்குள்ளே வந்து நம்மளை அறியாமே ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு விஷயம் வருது. நம்ம இப்போ தமிழ் நீங்கள் பேசுகிறாங்கல்ல, தமிழை பற்றி யாராவது வேறு ஒரு கம்யூனிட்டி இல்லை வேறு ஒரு கல்ச்சர் பீப்புள் வந்து இப்போ ஹிந்தி பேசுகிறவங்க வந்து இப்போ தமிழை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா நமக்கு உடனே நம்ம அறியாமே ஒரு கோவம் வரும்ல. அதுதான் இப்போ நம்ம எந்த லாங்குவேஜ் பேசினாலும் சரி, இன்னொரு லாங்குவேஜ்காரங்க வந்து அதை பற்றி கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியராக பேசினா கூட நமக்கு நம்மளை அறியாமே வந்துடுதுல்ல. அதுதான் நம்ம இதை வச்சு என்ன பண்ணாலும் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் மொபைலைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபீல் இல்லை. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ என்ன மாதிரி உள்ள சக மனுஷங்களும் இப்போ என் கூட இருக்கிறவங்களும் அதை தான் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நான் தமிழை வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு போராட்டம் நடத்தினா கூட என் பின்னாடி ஒரு 10 பேர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களும் அதே ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. இப்போ இதோடு சேர்ந்து இப்போ ஒரு எக்கானமிக்காவோ ஒரு சோஷியலாகவோ இந்த பிரச்சனைகளோட ஒரு இன்இக்வாலிட்டிஸும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் பீப்புள்ஸ் வந்து நல்லா ரிசோர்ஸில் வெல்த்தாக இருக்காங்க, ஓகேவா? நார்த்தில் இப்போ ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஸ்டேட் எடுத்துங்க, அதில் ரொம்ப வெல்த் கம்மியாக இருக்காங்க. இப்போ நான் தான் சுப்பீரியர்னு சொல்கிறேன். இப்போ தமிழில் உள்ளவங்க தான் பழைய மொழி, நான் தான் சுப்பீரியர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதை இல்லை 2 பேருமே பேசிக்கலாம், திட்டிக்கலாம். இப்போ என்கிட்ட ரிசோர்ஸ் நிறையா இருக்குது, நான் இந்தியாவுக்கு நிறையா கொடுக்குறேன், நான் இந்தியாவுக்கு என் ஸ்டேட் தான் நிறையா கொடுக்குது, என்னோடய சுப்பீரியாரிட்டி தெரியுதுல்ல. நான் எக்கனாமிக்கலும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் பேசுகிறது உண்மை, இப்போ நான் தான் டாமினேட் பண்ணுறேன் அந்த இடத்துல இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. இந்தமாதிரி விஷயங்களோட எக்கனாமிக்காவோ இல்லை சோஷியலாகவோ சில விஷயங்கள் ஒன்று சேரும்போது அது இன்னமும் ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. இந்த பாருங்கள், இதில் இந்த வாட்டர் இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வருதில்ல. இந்த மாதிரி இந்த ஜாப்ஸ் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுலையும் இல்லை கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஒதுக்குறதுலையும் இதெல்லாம் ஒன்றுத்தில் தப்பாக போனால் கூட அது இன்னொரு கம்யூனிட்டியை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஒரு கம்யூனிட்டி பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டி வந்து எனக்கான நீதியை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்போ நீதி கொடுக்குறதுனா இப்போ என்ன நீ அப்போஸ் பண்ணிக்கிறது தானே அர்த்தம், சுப்பீரியர் அவங்களை அப்போஸ் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம், அக்னாலஜ் என்ன நீ அக்னாலஜ் பண்ணுற நான் கேட்டவன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? ஒரு இன்டர்ன்ஸ் நமக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குது. அதுதான் ஓகே. இதில் என்ன சொல்கிறோம், if you read the newspapers regularly or watch the news on television, you may often had the depressing feeling that India has no future. There seem to be so many divisive forces at work tearing apart the unity and integrity of our country. Communal riots, demands for regional autonomy, caste wars. You might have even feel upset that large section of our population are not patriotic and don't seem to feel as intensively for India as you and your classmates do. But if you look at the book, இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் தினமும் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்குறீங்களா? தினமும் நியூஸ் பார்ப்பீங்க. தினமும் பார்க்கும்போது என்னடா எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு மத கலவரம் நடக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரு ஜாதி கலவரம் நடக்குது, நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா, இந்தியாவுக்குள்ள ஒரு ஒற்றுமை எங்கே போச்சு, நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாங்கிறது வந்து நமக்கு ஒரு பேட்ரியாட்டிக்காக ஃபீல் வரும். சார் நம்மளாம் இந்தியன்ஸில் நம்ம எவ்வளோ பெரிய கிரேட்டில் அப்படின்ட்டு. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன இதான் இந்தியாவா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசு கிடையாது. இதெல்லாம் அப்பையிலேருந்தே இருக்குது. இந்தியா ஆரம்பித்ததுலேருந்தே இதெல்லாம் இருக்குது. தனிநாடு கேட்குறது இருக்காங்க, இது இந்தியாவே சரியில்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து காட்டுறவங்க இருக்காங்க. பட் ஓவரால் இது எல்லாருமே தேவை தான். ஏன்னா கிரிட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு சிஸ்டம் நல்லா இயங்கவே முடியாது. ஓகே. As you prepare to read on, remember this chapter difficult issues for which such no easy answers, but some answers are better than others, and it is our duty as citizens to try our utmost to produce the best answers that are possible with the limitation of our historical and social context. Remember also that given the immense challenges practiced by the vast and extremely diverse collection of peoples and cultures, India has on the whole done fairly well compared to most other nations. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம என்ன தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம நேஷனை வந்து இவ்வளோ கல்ச்சரல் டைவர்சிட்டி வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு ஹோமோஜினியஸாக நம்மக்கிட்ட இவங்க தான் ஆரியன்ஸ்னால் ஆரியன்ஸ் மட்டும் இல்லை, திராவிடன்ஸ் மட்டும் நடக்கல. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு குழப்பங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜ் வழியாக பிரிஞ்சிருக்கோம். இவ்வளோ ரொம்ப மச் டைவர்ஸாக இருந்தாலுமே நம்ம மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லாவே தான் இருக்கும். இப்போ அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மேக்ஸிமம் ஒரு ஹோமோஜினியஸாக ஒரு கல்ச்சர் நீங்கள் சொல்லலாம். அமெரிக்காவில் யூஎஸில் சொல்கிறேன். மெக்சிகோட சேரும்போது பிரச்சனை வரலாம், பட் ஓவராலாக அவங்களாம் ஒரு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு மெக்சிகோ பீப்புள்ஸ் அங்கே வரும்போதே சில பிரச்சனை வருது. பிளாக் ஒயிட்ஸுங்கும் போது சின்ன பிரச்சனைகள் வருது. அது இத்தனைக்கும் ஒரு சின்ன ஒரு குரூப்ஸாக அங்கே சின்ன கல்ச்சுரல் டைவர்சிட்டி தான் மாறுதே தவிர அங்கேயே அவ்வளோ பிரச்சனை வருது. பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான ஒவ்வொரு வெரைட்டிலும் ஒவ்வொரு வகையான கல்ச்சர் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அவங்களை காட்டிலும் ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கும்.
the cultural communities and the nation state. Before discussing the major challenges that diversity poses in India, issues such as regionalism, communalism, and casteism, we need to understand the relationship between nation states and cultural communities. Why is it so important for people to belong to communities based on cultural identities like caste, ethnic group, region, or religion? Why is so much passion aroused when there is a perceived threat, insult, or injustice to one's community? Why do these passions pose problems for the nation and state? அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த கலாச்சாரத்துக்கும் நம்ம நேஷனாக பார்க்கும்போது ஒரு நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கும் என்ன ஒரு லிங்கேஜ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் வந்து அது மட்டும் இல்லாமல் ஏன் பீப்புளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக படுது, ஏன் ஒரு சக மனுஷனை பார்த்துட்டு போகிறாங்களே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு டிவைட் இருக்குது, ஏன் வந்து ஒரு கல்ச்சுரல் ரீதியாக அவங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன த்ரெட், அவங்க கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, ஜல்லிக்கட்டு மாடு இல்லைன்னா உங்களோட நாட்டு மாடை அழிச்சிடுவாங்க, வேறு ஒரு மாடை கொண்டு வந்துடும்னு சொல்லி அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இல்லையா. அது ஒரு சின்ன த்ரெட் தான், அது ஒரு மாடுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், அது நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்மளோட ஐடென்டிட்டி அழிக்க பார்க்குறாங்க, அது வந்து நம்ம ஐடென்டிட்டி, அதை நம்ம அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ பேருக்கு கோவம் வந்துருச்சு. நீ எப்படி என்னையே நீ வந்து இது பண்ணிடுவியா, என்னோடய இடத்துக்குள்ளேயே வந்து என்னோடய கல்ச்சரை நீ அழிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி கோவம் வருதுல்ல. அது வந்து நம்ம முன்னாடி ரொம்ப பெருசாலாம் யோசிச்சிருக்க மாட்டோம், இப்படிலாம் உண்மையாக நடக்குதா அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டோம். பட் நமக்கு வந்து ஒரு கோவம் வந்துடுதுல்ல. அதுதான் ஏன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது நடக்குதா, மற்ற ஸ்டேட்ஸில் தான் நடக்கல, தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஏன் வந்து இது ஒரு நேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆபத்து? ஏன்னா நம்ம முன்கூடி யோசிக்கிறது இல்லையா, உடனே அந்த எமோஷன் வெளில வந்துடுது. நம்ம வந்து இது நேஷன் ஸ்டேட்லாம் பாதிக்குதா, என்னென்னா நம்மளோட இது பாதிக்குதா, செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறது கிடையாது. உடனே ஒரு பிரச்சனைங்கும் போது அது ஒரு பிரச்சனையாக போஸ் ஆகுது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், என்ன லிங்கேஜஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது. The importance of cultural identity. Every human being needs a sense of stable identity to operate in this world. Questions like who am I and how am I different from others, how do others understand and comprehend me, what goals and aspirations should I have, constantly crop up in our life right from childhood. We are able to answer many of these questions because of the way in which we are socialized or taught how to live in society by our immediate families and our communities in various sense. The socialization process involves a continuous dialogue, negotiation, and even struggle against significant others, those directly involved in our lives, like our parents, family, kin group, and our community. Our community provides us the language, our mother tongue, and the cultural values through which we comprehend the world. It also anchors our self-identity. இப்போ நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஐடென்டிட்டி, நம்மளோட அடையாளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த வேர்ல்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தோணியிருக்கும், நாம் யார், நம்ம என்ன அடுத்தவங்கள்ட்ட நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட கோல் தான் என்ன, நம்ம எதை தான் அச்சீவ் பண்ண நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கலாம் நம்ம சின்ன வயசுலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா. இதுக்கு ஆன்சர்ஸ் எப்போ கிடைக்கும், நம்ம வந்து ஒரு சோஷியலிஸ்ட்டாக மற்ற பீப்புள்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும் போதும், இல்லை நம்ம ஃபேமிலிஸ் என்ன நம்மகிட்ட சொல்கிறாங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்களோ. இப்போ நமக்கு ஒரு கோலே இல்லாமல் இருப்போம் ஸ்கூலில், ஆனால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பையன் இருந்துச்சு டாக்டர் ஆக போகிறோம்மா. அது பார்க்கும்போது ஓஹோ இப்போ டாக்டருங்கிறது பெரிய பொசிஷன், நம்மளும் இப்போ அதை நோக்கி ஓடலாம். இப்போ இன்னொருத்தன் திடீர்னு ஐஏஎஸ்ன்னு சொல்லுவான், இப்போ இதை விட இது பெருசு, நம்ம அதை நோக்கி ஓடலாம்னு சொல்லி நம்ம ஒரு சோஷியலிஸ்ட் ஆகும்போது நமக்கு தெரியுது. அதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எங்கன்னா உங்களோட ஒரு அடையாளம் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா, நீங்கள் சோஷியலைசேஷன், அதாவது சமூகமயம் ஆகும்போது தான் வருது. அது எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், கண்டினியூஸ் டயலாக், அடுத்தவங்களுக்குள்ள ஒரு டயலாக்லேயே இருப்போம், அந்த இடத்துல ஒரு சேட் போகும், ஒரு கான்வர்சேஷன் வளரும், நெகோஷியேஷன், ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் அதர்ஸ் லைக் ஆமாம், இது எல்லாமே தான். நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல சோஷியலைசேஷன் தானாகவே நடந்துருது. ஓகே, சொல்லியிருக்காங்க. Community identity is based on birth and belonging rather than on some form of acquired qualifications or accomplishment. It is what we are rather than what we have become. We don't have to do anything to born into a community. In fact, no one has any choice about which family or community or country they are born into. These kinds of identities are called ascriptive. That is, they are determined by the accidents of birth and do not involve any choice of
any choice on the part of the individuals concerned. It is an odd fact of social life that people feel a deep sense of security and satisfaction in belonging to communities in which their membership is entirely accidental. We often identify so strongly with communities we have done nothing to deserve, passed no exam, demonstrated no skill or competence. This is very unlike belonging to, say, a profession or team. Doctors or architects have to pass exams and demonstrate their competence. Even in sports, a certain level of skill and performance are a necessary precondition for membership in the team. But for membership is in our family or religious or regional communities is without preconditions, and yet it is a total. In fact, most ascriptive identities are very hard to shake off. Even if we choose to disown them, others may continue to identify us by those very markers of belonging. Okay. இப்போ இந்த கம்யூனிட்டி ஐடென்டிட்டி இப்போ நம்மளோட அடையாளம் அப்படிங்கும்போது நம்ம எதை வச்சு பேஸ்டாக இருக்குன்னா நம்ம பேர்த்தை வச்சும் நம்ம பேர்த்தை வச்சு தான் இருக்குது. நம்ம எதில் பிறக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐடென்டிட்டிங்கிறது இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்கிறது தாட்டிலும் நீ எந்த இடத்துல பிறந்த அப்படிங்கிறதுல தான் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம், இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸை வச்சு சொல்கிறது, நம்ம பேர்த்தை வச்சு டிஃபைன் பண்ணுறது, பிறப்பால் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. நம்ம ஐடென்டிட்டி பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ, இப்போ நம்ம இந்தியாவில் பிறந்ததுனால நம்ம இந்தியன்ஸ்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அது ஒரு ஐடென்டிட்டி ஆகிடுது. இந்தியன்ஸ்னு சொல்லும் போது நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம்ல, நம்ம ஆக்சிடெண்ட்டாக தான் இங்கே பிறந்திருக்கோம், பட் நம்ம இந்தியா நம்ம இந்த இடத்துல பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம், அந்த ப்ரௌட் ஃபீல் எடுத்துக்கிறோம்ல, அதுதான். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நீங்கள் இப்போ இந்தியாவில் பிறந்துட்டு நீங்கள் வேறு ஒரு நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து கேட்பாங்க, நீ இந்தியன் தானே அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபீலிங் வரும். ஆனால் இந்தியாவில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சேஃப் ஒரு ஃபீல் வரும், ஒரு செக்யூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்படி நம்ம கண்ட்ரியில் நம்ம இருக்கோம், நம்ம தாய்நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வருதுல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டிங்கிறது, இந்த கம்யூனியல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கில்லை பேஸ் பண்ணியோ உங்கள் அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணியோ வரது கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல பிறக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி வருது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த ப்ரொஃபஷன்ஸில் உள்ளவங்களாம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, அவங்களோட திறமையை நிரூபிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த கம்யூனல் ஐடென்டிட்டிக்கு அந்த திறமையை நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இடத்துல பிறந்தாலே போதும், அது ஒரு ஆக்சிடென்டல், அது இருந்தாலே அந்த ஐடென்டிட்டி வந்துடுது. ஆனால் என்னதான் ஆனாலும் இந்த ஐடென்டிட்டியை உங்களாட்டி அவ்வளோ சீக்கிரமாக அழிச்சிட முடியாது கிடையாது. ஏன்னா நீங்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணலாம், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, வேறு ஒரு கம்யூனிட்டிஸ் இருக்குது. அங்கே போகும்போது அவங்க உடனே என்ன கேட்பாங்க, நீ அந்த கம்யூனிட்டிஸ் இருந்தவன் தானே அப்படின்னு அவங்களோட சுப்பீரியாரிட்டி காட்டுறதுக்கோ இல்லை அவங்களோட கல்ச்சுரல் செக்யூரிட்டிக்காக உங்களை ஒரு கேள்வி வைப்பாங்க உங்கள் முன்னாடி. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, perhaps it is because of this accidental, unconditional and yet almost inescapable belonging that we can often be so emotionally attached to our community identity. Expanding and overlapping circles of communities ties, family, kinship, caste, ethnicity, language, region or religion give meaning to our world and give us a sense of identity or who we are. That is why people often react emotionally or even violently whenever there is a perceived threat to their community identity. அதாவது நம்ம என்னதான் அது ஒரு ஆக்சிடென்டலாக இருந்தாலும் இல்லை நம்மளோட கட்டுப்பாட்டத்தை மீறி அதாவது ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு எமோஷ்னலாக அதை கூட அட்டாச் ஆகிடுறோம் இல்லையா. இப்போ நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டீங்க, எனக்கு இது ஆக்சிடெண்ட்டாக பிறந்துட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மற்ற கண்ட்ரீஸில் நடக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம இது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் ஃபீல் வருதில்ல, சரி நம்ம தாய்நாடு, நம்ம இடம் இது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதில்ல, அதுக்குள்ளே நம்ம அட்டாச் ஆகிடும் ஈஸியாகவே. இதுதான் நம்மளோட உலகத்துக்கு நம்ம உருவாக்கியிருக்கணும் நமக்கான உலகம். அதாவது நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு இமேஜின் பண்ணியிருப்போம்ல, பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கண்ட்ரினா இப்படி தான் இருக்கணும், நான் இருக்கிற இடம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இமேஜின் இருக்குல்ல. ஏன்னா இது எப்படி வந்துச்சு, ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு, நம்ம சுற்றி உள்ளவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த இடத்த இல்லையா. இதுதான் நமக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. இப்போ இந்த இடம் இல்லை அப்படின்னா உங்களை கொண்டு போய் ஒரு ஆஃப்ரிக்காவில் விட்டால் உங்களாட்டி அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ முடியுமா, ஒரு இன்செக்யூராக இருக்கும்ல உங்களுக்கு. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆமாம்,
அதனால தான் நமக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட் வந்துச்சாலும் ஜல்லிக்கட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நமக்கு உடனே நம்மள அறியாமே ஒரு கோவம் வந்துடுது. ஏன்னா நம்ம ஒரு எமோஷ்னலாக அதுக்குள்ளே அட்டாச் ஆகிடும். ஓகே, அந்த பாக்ஸில் சும்மா பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க, வேணா சும்மா படித்து பார்த்துங்க. A second feature of ascriptive identities and community feelings is that they are universal. Everyone has a motherland, a mother tongue, a family, a faith. This may not necessarily be strictly true of every individual, but it is true in a general sense, and we are all equally committed and loyal to our respective identities. Once again, it is possible to come across people who may not be particularly committed to one or the other aspect of the community, but the possibility of this commitment is potentially available to most people because of these conflicts that involve our communities, whether of nation, language, religion, caste, or region, are very hard to deal with. Each side in the conflict thinks of the other side as a hated enemy, and there is a tendency to exaggerate the virtues of one side as well as the vices of the other side. Thus, when two nations are at war, patriots in each nation see the other as an enemy aggressor. Each side believes that God and truth are on that side. In the heat of the moment, it is very hard for people on either side to see that they are constructing matching but reversed mirror images of each other. இப்போ அந்த ஆஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதோட ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இது யூனிவர்சல்னால் இது எல்லாருக்குமே காமன். எப்படி காமன்? இப்போ நம்ம இந்தியாங்கிற நேஷன் எடுத்துக்கிட்டோம்ல, இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் காமனாக வேர்ல்டில் உள்ள பீப்புள் யார் வேணாலும் எடுத்துங்கன்னா, அதாவது எல்லாருமே கிடையாது. ஏன்னா சில பேர் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்கல்ல, அவங்க நேஷன்ஸே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களாம் இல்லை. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு பீப்புள் எடுத்துக்கங்க, இல்லை இஸ்ரேலில் ஒரு பீப்புள் எடுத்துக்கங்க, அந்தமாதிரி பீப்புள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் பாகிஸ்தான் இருக்காங்களா, பாகிஸ்தான் தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இப்போ நீங்கள் இந்தியான்னு எடுக்கும்போது இப்போ இந்தியான்னு ஒருத்தன் கேட்டிங்கன்னா எதுவும் மதர்லேன்னு கேட்டிங்கன்னா இந்தியான்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் கேட்கும்போது பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மதர் டங் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், ரெண்டு பேருக்குமே காமனாக நான் சொல்கிறது. அவங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கும். இவங்க ஒரு ரிலீஜியன் பேஸ்டாக அவங்க முஸ்லீம்ஸாக இருப்பாங்க, இவங்க ரிலீஜியன் பேஸ்டாக இங்கே எல்லாமே கலந்து இருப்போம். இது எல்லாமே இருக்கா? இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிரச்சனை வருது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது இப்போ இங்கே இந்தியாவோடவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் தான் பிரச்சனை பண்ணிட்டான், பாகிஸ்தான் தான் எங்கள் எல்லைக்குள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பாகிஸ்தானோடவங்களாம் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் பண்ணிடுவோம். இப்போ பாகிஸ்தானில் உள்ள ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்தியன்ஸ் நம்ம இடத்துக்குள்ளே பூந்துட்டாங்க, அவங்க நம்ம இடத்துக்குள்ளே தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க, இங்கே நடக்கிற தீவிரவாதிகளுக்கு எல்லாமே அவங்க தான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே என்ன நினச்சிப்பாங்க, காட் எங்கள் சைடு தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே உள்ளது சொல்லப்பட்டிருக்கு அதுதான். ஏன்னா நம்ம இந்திய நாடுங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாது, வெளில போகாதுன்னு சொல்லுவோம். அவங்க இல்லை பாகிஸ்தானுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஜென்ரலாக நம்ம நாடு எந்த ஒரு நாட்டுக்கிட்டே பிரச்சனைக்கு போகாது, ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அதை எதிர்த்து நிற்கிறது டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களோட மிரர் தான். இவன் நான் தடுத்துக்கிறேன், நீ சண்டை போடுறதும் நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவான், நானும் நீ சண்டை போடுறது, நீ சண்டை போடுற, அதனால நான் தடுக்கிறேன். ரெண்டு பேருமே ஒரு மிரர் தான் உருவாக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே எல்லாமே காமன் தான். அங்கே உள்ளவங்க அதனால தீவிரவாதிங்கன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே உள்ளவங்களுக்கும் அவங்க நாட்டோட ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வருதுல்ல, அதுதான் நம்ம அந்த இடத்துல பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நம்ம காமனாக எடுத்துக்கிறோம் இல்லையா. நம்ம அந்த மதர் கண்ட்ரி, என்னோடய மதர் லேண்ட் இது, என்னோடய மதர் டங் இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே காமன் தான் இந்த வேர்ல்டில் நீங்கள் எங்கே எடுத்தாலுமே. ஓகே, it is a social fact that no country or group ever mobilize its members to struggle for untruth, injustice or inequality. Everyone is always fighting for truth, justice, equality. This does not mean that both sides are right in every conflict, or that there is no right and wrong, no truth. Sometimes both sides are indeed equally wrong or right. At other times, history may judge one side to be the aggressor and others to be the victim, but this can only happen long after the heat of the conflict has cooled down. Some notion of mutually agreed upon truth is very hard to establish in situations of identity conflict. It usually takes decades, sometimes centuries, for
side to accept that it was wrong. அதாவது இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு சோஷியல் ஃபேக்ட், ஒரு நார்மலாக ஒரு ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கண்ட்ரியுமே ஒரு பெரிய மாஸ் மொபிலைஸ் பண்ணுறாங்க, ஒரு மிலிட்ரி இது பண்ணுறோம், ஒரு பிரச்சனையை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்காக போராடும் போது யாருமே வந்து ஒரு ஒரு பொய் பக்கம் நிற்க மாட்டாங்க. ஒரு நீதியே இல்லாத விஷயத்தில் மேலே ஒரு அநீதி பக்கம் நிற்க மாட்டாங்க. ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத இடத்துல பார்த்து நிற்க மாட்டாங்க இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சண்டை போடுறது எல்லாமே நம்ம உண்மைக்காக சண்டை போடுறோம். நம்மக்கிட்ட உண்மை இருக்குது, நம்ம அதனால தான் சண்டை போடுறோம், அவங்க வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுனால நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. யாருமே பிரச்சனை பக்கம் நிற்கணும்னு சொல்லி சண்டை போடுறது கிடையாது. அந்த அதில் பிரச்சனை நம்ம பண்ணல, இன்னொருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ நிற்கிறது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது சில நேரத்தில் ஒருத்தவங்க ராங்காக இருக்கலாம், ஒருத்தவங்க கரெக்டாக இருக்கலாம். 2 பேருமே ஆனால் நான் தான் கரெக்ட்னு க்ளைம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைன் பார்த்திங்கன்னா 2 பேருமே கரெக்டாக இருந்திருப்பாங்க. இன்னொரு சைன் நேரத்தில் 2 பேருமே தப்பாக இருந்திருப்பாங்க. பட் இதெல்லாம் எப்போ தெரிய வரும்? இப்போல்லாம் சண்டை நடக்கும்போது கண்டிப்பாக தெரிய வராது. கண்டிப்பாக ஒரு பிரச்சனை முடிஞ்சு பல டிகேட்ஸ்க்கு அப்புறம் தான் அதை வந்து ஒத்துப்பாங்க. ஆமாம் நம்ம பண்ணது தான் தப்பு, நம்ம அன்றைக்கி அது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கட்சி பண்ண தப்பெல்லாம் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பல டிகேட்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்கும். உடனே ஒத்துக்க மாட்டாங்க. உடனே ஒத்துக்கிட்டால் நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடும்ல. அதனால் ஓகே, 6.1 பாக்ஸில் அதுதான் சொல்லியிருப்பாங்க. வென் விக்டர்ஸ் அப்பாலஜிஸ் அப்படின்னு போட்டு பல நேஷன்ஸ் வந்து இதில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது பழைய கொலனைசேஷன்லாம் நடந்துச்சுல. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியன்ஸ், வேறு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, சவுத் ஆஃப்ரிக்கா, அந்தமாரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் பீப்புள்ஸ்லாம் கிடையாது. எப்போ கொலனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் போயிட்டு அந்த இடத்துல ஒயிட்ஸ் போய் அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணுறாங்க. யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலையும் ஒயிட்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே அங்கே போய் கொலனைஸ் பண்ணவங்க தான். அவங்கள பீப்புள்ஸ் எல்லாருமே வெளில எரடிகேட் பண்ணிட்டு இவங்க அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களே. அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒத்துக்கிறாங்க. அதான் வந்து டைட்டில் வச்சுருக்காங்க, வென் விக்டர்ஸ் அப்பாலஜிஸ் அப்படின்னா ஜெயிச்சவங்க வந்து என்றைக்கு வந்து அவங்க பண்ண தப்பை ஒத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே ஒரு கதை கொடுத்துருக்காங்க, நீங்களே சும்மா படிச்சு பாருங்கள். ஈவன் ஜப்பான் பார்த்திங்கன்னா சைனாவில் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஜப்பானும் ஒரு ஏஷியன் நேஷனை வந்து அவங்களும் காலனைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு இப்மேன்லாம் மூவி இருக்குது, இப்மேன் 1. அந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரூஸ்லி இருக்கார்ல, அவரோட மாஸ்டரோட கதை. அந்த கதையில் பார்த்திங்கன்னா வரும் ஜாப்பனீஸ் வந்து அங்கே சைனீஸ் பீப்புள் எல்லாருமே வந்து காலனைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ கொடூரமாக அவ்வளோ இது பண்ணுவாங்க. இன்னுமே வியட்நாம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஜாப்பனீஸ் வந்து இதாகும்போது அந்த கதைகள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப 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 குரியலாக நடந்துப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் பண்ண வார் கிரைம்ஸ்லாம் உண்மை தான், நாங்கள் வந்து அப்போ தெரியாமல் பண்ணிட்டோம், அது நாங்களே பண்ணலை, அப்போ உள்ள ஒரு மோட்டிவ்ஸில் அப்போ உள்ள ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிட்டாங்க, இப்போ அது இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. Okay. Communities, nations and nation states. At the simplest level, a nation is a sort of large-scale community. It is a community of communities. Members of a nation share the desire to be part of the same political collectivity. This desire for political unity usually expresses itself as an aspiration to form a state. In its most general sense, the term state refers to an abstract entity consisting of a set of political legal institutions claiming control over a particular geographical territory and the people living in it. In Max Weber's well-known definition, a state is a body that successfully claims a monopoly of legitimate force in a particular territory. Okay. இப்போ ஒரு நேஷன், ஒரு நாடு அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்யூனிட்டிஸ், அதுமாரி பல கம்யூனிட்டிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணி அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அது நேஷன்னு சொல்லலாம். இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கம்யூனிட்டிஸ் நம்ம இருந்துச்சு, நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ டைவர்ஸ்டான நேஷன் நம்ம நேஷன்ட்டு. அந்தளவு அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்த உருவாக்குறாங்க, அதுதான் நேஷன். இதில் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் யூனிட்டி, டிசைர் ஃபார் பொலிட்டிக்கல் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, நம்ம இந்தியன் நேஷ்னல் ஃப்ரீடம் அந்த ஃபைட்ஸை யோசிச்சு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு காமன் எனிமி பிரிட்டிஷ் அப்படிங்கிற ஒரு காமன் எனிமி என்ன பண்ணுறோம், அப்போஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம எல்லாருமே வித்தியாசமாக இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, ஒவ்வொரு வகையில் பிரிஞ்சிருக்கும்.
ஆனால் பிரிட்டிஷுங்கிற காமன் எனிமி வரும்போது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதை எதிர்த்தோம்ல, அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டி உருவாகுது. நம்ம வந்து அவனை அப்போஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு நாடை உருவாக்கிப்போம், நம்ம எதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கலெக்டிவ்னஸ் உருவாகுதுல, அதுதான் ஒரு ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டேட், இந்த இடத்துல சொல்கிற ஸ்டேட் வந்து நம்ம மாநிலங்கள் கிடையாது. இந்த ஸ்டேட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா தான். ஒரு அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு ஒரு என்டிட்டி, ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவை வந்து ரூல் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்தியாங்கிறத பார்த்திங்கன்னா, இப்போ திடீர்னு ஏலியன் வந்து இப்போ நம்ம இந்தியா பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து இது இந்தியான்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நிலப்பரப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு தியரட்டிக்கலாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்தியாங்கிறது நேஷன், இதுக்கு இவ்வளோ பார்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம தெரிவிச்சிடறோம். எல்லா நாட்டுக்கும் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? பக்கத்தில் உள்ள நாட்டெலாம் சொல்லிடுறோம், இது வந்து ஏன் ஏரியாப்பா, நீங்கள் உள்ளே வராது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ என்னது, இந்த இடத்துல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா உருவாகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நேஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மேக்ஸ் வெபர் அப்படிங்கிற ஒரு திங்கரும் இதை பற்றி சொல்லியிருக்காரு. மேக்ஸ் வெபருங்கிற பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்பிரேட்டிவ் சோஷியாலஜியில் ஒரு பெரிய ஆள். அவர் வந்து இப்போ நீங்கள் சோஷியாலஜி படிச்சிங்கன்னா அவரை பற்றி நல்லா படிப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரம் வச்சு ஒரு பெரிய ஏரியாவை நீங்கள் ரூல் பண்ணுறது தான் ஒரு ஸ்டேட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே. A nation is a peculiar sort of community that is easy to describe but hard to define. We know and can describe many specific nations founded on the basis of common cultural, historical, and political institutions like a shared religion, language, ethnicity, history, or regional culture. But it is hard to come up with any defining features, any characteristic that a nation must possess. For every possible criterion, there are exceptions and counterexamples. For example, there are many nations that do not share a single common language, religion, ethnicity, and so on. On the other hand, there are many languages, religions, or ethnicities that are shared across nations, but this does not lead to the formation of a single unified nation of, say, all English speakers or all Buddhist. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம், இப்போ ஒரு நேஷன்னா இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கலெக்டிவிட்டி இருக்கும், அவங்களாம் ஒன்று சேருவாங்க, ஒரு நேஷனுங்கிற ஒன்று உருவாக்குவாங்க, ஒரு ஸ்டேட்டை ஆக்குபை பண்ணி அந்த இடத்துல ஒரு நேஷனுங்கிற ஒரு தியரி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ வந்து நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம், இப்படி தான் ஒரு நேஷன் ஃபார்ம் ஆனிச்சு, இதுதான் நேஷன் அப்படின்னு நம்ம இப்போ நடந்ததை வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு நேஷனுங்கிறதுக்கு ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. அப்படி டிஃபைன் பண்ணவே முடியாது நம்மளாட்டி. ஒரு காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு ஐடியல் டைப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம், ஒரு பொலிட்டிக்கல் கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்ல. ஆனால் சில கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொலிட்டிக்கல் கனெக்டிவிட்டியே இல்லை. லாங்குவேஜஸ் மாதிரி இருக்குது, ரிலீஜியன் மாதிரி இருக்குது, எல்லாருமே மிங்கிளாக இருக்காங்க. ஆனால் அப்பயும் அது ஒரு நேஷனை ஃபார்ம் பண்ணுது, லைக் இந்தியா. இதுவே பார்த்திங்கன்னா சில நேஷன்ஸில் அவங்க எல்லாருமே சேர்ந்து இருந்தாலும், அவங்க எல்லாருமே ஒரே லாங்குவேஜாக இருந்தாலும் பிரிஞ்சிருக்காங்க. அப்போனா இந்த இடத்துல என்ன தெரியுது, ஒரு ஒரு ஐடியல் ஷேப் அப்படிங்கிறது இல்லை. How then can we distinguish a nation from other kinds of communities, such as an ethnic group based on a common descent in addition to other communities of language or culture, a religious community, or a regionally defined community? Conceptually, there seems to be no hard distinction. Any of other types of community can one day form a nation. Conversely, no particular kind of community can be guaranteed to form a nation. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு காமனான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, கம்யூனிட்டின்னு சொன்னோம். இப்போ நேஷன்ஸும் அதான் தானே கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாருமே ஒரு கலெக்டிவிட்டியை நோக்கி தானே போகிறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பெருசாக சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ ஒரு காமனான கம்யூனிட்டியில் உள்ளவங்களாம் சேர்ந்து ஒரு நேஷனை உருவாக்குறாங்க. அதுமாரி காமனாக இருந்துமே ஒரு நேஷனாக உருவாகாமையும் இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பிரித்து வைக்க ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே. அதை கீழே ஒரு இந்த டேப்லெட் காலத்தில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா அந்த 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இதில் ஃபஸ்ட்டு 3 இதில் உள்ளது பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ அமெரிக்கா, அலாஸ்காலாம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும்.
ஆனால் அவங்க எல்லாருமே ஒரே கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நம்ம பங்களாதேஷ் இருக்குல்ல, ஈஸ்ட் பாகிஸ்தானும் ஒரே கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மால்தீவ்ஸ், ஃபால்க்லாண்ட்லாம் தனித்தனியாக இருந்தாலுமே அவங்க வந்து யூகேயோட கனெக்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே கீழே பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா, ஜெர்மனி எல்லாருமே ஒரு காமனாக உள்ளவங்க. அவங்க எல்லாருமே என்னதான் தனித்தனி என்னதான் ஒன்றா இருந்தாலும் ஒரே லாங்குவேஜ் பேசினாலும் தனித்தனியாக இருக்காங்க. இந்த கீழே உள்ள மூணுமே அப்படி தான். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து எதை வச்சு டிஃபைன் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு ஐடியல் டைப்பே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, the criterion that comes closer to distinguish a nation is the state. Unlike the other kinds of communities mentioned before, nations are communities that have a state of their own. That is why the two are joined with a hyphen to form the state-nation term, nation-state. Generally speaking, in recent times there has been a one-to-one bond between nation and state. One nation, one state, one state, one nation. But this is a new development. It was not true in the past that a single state could represent only one nation, or that every nation must have its own state. For example, when it was in existence, the Soviet Union explicitly recognized that people it governed were of different nations, and more than 100 such internal nationalities were recognized. Similarly, people consulting a nation may actually be citizens or residents of different states. For example, there are more Jamaicans living outside Jamaica than in Jamaica. That is, the population of non-resident Jamaicans exceeds that of resident Jamaicans. A different example is provided by dual citizenship laws. These laws allow citizens of a particular state to also simultaneously be citizens of another state. Thus, to cite one instance, Jewish Americans may be citizens of Israel as well as USA. That they can even serve in the armed forces of one country without losing their citizenship in another country. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு நேஷனுங்கிறது பல கம்யூனிட்டிஸ் ஒன்றா சேர்ந்து உருவாக்குறது தான் நேஷன். எதில் உருவாக்குறாங்க, ஒரு ஸ்டேட்டில் ஒரு நிலப்பரப்பில் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நேஷனுங்கிறது ஒரு டைனமிக்கான ஒரு ஏரியா, அதாவது கம்யூனிட்டிஸ் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஏரியா. ஓகேவா, அதனால தான் சேர்த்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிங்கிள் ஸ்டேட்டாக இருக்கிற ஒரு சிங்கிள் ஸ்டேட், ஒரு ஸ்டாண்டர்டான ஏரியா வந்து ஒரே ஒரு நேஷனை தான் ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நேஷனில் உள்ளவங்க ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்களாக தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ சோவியத் யூனியன் உருவாகுது பாஸ்ட்டில். எப்படின்னா பல நேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது பல ஸ்டேட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு நேஷனை உருவாக்குறாங்க. ஓகேவா, நேஷனுங்கிற என்ன சொன்னால் பல குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் ஒன்றா சேர்ந்துருக்கிறது தானே. இப்போ அந்த மாதிரி பல ஸ்டேட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போனா ஒரு ஸ்டேட்டு ஒரு நேஷன் அப்படிங்கிற தியரி உடஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நேஷன் ஒன்று இருந்தால் ஒரே ஒரு ஸ்டேட் இருக்கணும், இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நேஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற தியரி எப்படி உடையுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜமைக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி, ஒரு செட் ஆஃப் நேஷன்ஸ், ஒரு நேஷனல் பீப்புள் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரிஜினல் இந்த ஜமைக்கா அப்படிங்கிற நாட்டை தவிர்த்துட்டு அவங்க வெளில தான் இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த ரெசிடென்ட்ஸ் வந்து வெளில போய் தங்கிடுறாங்க. உள்ள ஜமைக்கன்ஸை விட ஒரிஜினல் ஜமைக்கன்ஸ் வந்து வெளில தான் அதிகமாக இருக்காங்க. ஈவன் இப்போ டியூயல் சிட்டிசன்ஷிப்லாம் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு சிட்டிசன்ஷிப் உண்டு. உங்களுக்கு அமெரிக்காங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் உண்டு. நீங்கள் டெக்ஸாஸில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா டெக்ஸாஸ்க்கு ஒரு சிட்டிசன்ஷிப் உண்டு. ஆக மொத்தம் 2 சிட்டிசன்ஷிப். இந்த மாதிரி ஜூவிஷ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களே, அதாவது ஜூ பீப்புள்ஸ் இருக்காங்களே, இஸ்ரேல், அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க ஈவன் வந்து இங்கேயும் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஜூவிஷ் அமெரிக்கன்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜூ ஸ்டேட்லேயும் போய்ட்டு, அதாவது இந்த இஸ்ரேலையும் போய்ட்டு அங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். டூயல் சிட்டிசன் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போனா இந்த நேஷன் அப்படிங்கிறது, அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரே நேஷன், அதாவது ஒரே கம்யூனிட்டி வந்து 2 இடத்துல சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்க. அப்போனா 2 நேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது இல்லையா, 2 ஸ்டேட் இருக்குது இல்லையா. அப்போ அதனால் அது 2மே கிடையாது. இது வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In short, today it is
hard to define a nation in any way other than to say that it is a community that has succeeded in acquiring a state of its own. Interestingly, the opposite has also become increasingly true, just as would-be or aspiring nationalities are now more and more likely to work towards forming a state. Existing states are also finding it more and more necessary to claim that they represent a nation. One of the characteristic features of the modern era is establishment of democracy and nationalism as a dominant sources of political legitimacy. This means that today the nation is the most accepted or proper justification for a state, while people are the ultimate source of legitimacy of the nation. In other words, states need the nation as much or even more than nations need state. இப்போ நேஷனுங்கிற டிஃபைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம சொல்ல முடியாது கிடையாது. எப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு கம்யூனிட்டிஸ் போய் உட்காந்துக்கிட்டு அதை அக்வயர் பண்ண அதை தான் நேஷன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அப்படி தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு கிங்ஸ் போய் ஒரு இடத்த அக்வயர் பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு நேஷன் உருவாகும். அந்த மாதிரி தான் நினச்சி அப்படியும் இருக்குது. அதே மாதிரி அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நேஷனே உருவாக்குறாங்க. ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. இப்போ நேஷனல் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ஸ்டேட் அக்வயர் பண்ணி அந்த நேஷன் உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அது இருக்கிற ஸ்டேட்டாகவே வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட் ஒன்று உருவாகுன்னு வச்சுங்க, அந்த இடத்துக்கு வந்து ஒரு டாமினேட்டிங் பவர் வேணும் இல்லையா, அது வந்து கண்ட்ரோல் பண்ணுற பவர் வேணும். அது என்னன்னு சொல்லலாம், ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பவர் வேணும், அரசியல் ரீதியாக ஒரு சட்டப்பூர்வமாக்கப்பட்ட ஒரு பவர் வேணும் இல்லையா. அது யாருக்கு ட்ரா பண்ணலாம். இப்போ இந்தியா மாதிரி ஒரு நேஷனுக்கு ஒரு டெமோக்ரஸி, நம்ம வந்து டெமோக்ரஸி நேஷன் இல்லையா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேசப்பற்றும் இருக்குது, மக்கள் ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா. இது ரெண்டு தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு நேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஈக்குவலான பவர் கிடைக்குது. ஓகே, அப்படின்னா ஒரு நேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்னா ஒரு சரியான ஒரு ப்ராப்பர் பவர் வேணும் அந்த இடத்துல இல்லையா. அது வந்து யார் கொடுக்குறா, பீப்புள் தான் கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த நேஷனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ முழுக்க ஒரு ஸ்டேட்டுக்கு நேஷன் தேவைப்படுது. ஆனால் ஒரு நேஷனுக்கு ஸ்டேட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லேண்டே தேவை கிடையாது, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இன்டர்நெட்லேயே ஒரு நேஷன் உருவாக்கி அங்கே நீங்கள் வாழலாம்னு சொல்கிறாங்க. இது என்ன தெரியுது, நமக்கு ஒரு ஸ்டேட்டுங்கிற தேவையில்லை, ஒரு மக்களோட ஒரு பொலிட்டிக்கல் கலெக்டிவ்னஸ் இருந்தாலே போதுமானது ஒரு ஸ்டேட் ஒரு நேஷன் உருவாக்கு. But as we have seen in the preceding paragraph, there is no historically fixed or logically necessary relationship between a nation-state and varied forms of communities that it could be based on. This means that there is no predetermined answer to the question, how should the state part of the nation-state treat the different kinds of communities that make up the nation part, as is shown in box 6.2, which is based on the United Nations Development Programme Report 2004 on culture and democracy. Most states have generally been suspicious of cultural diversity and have tried to reduce or eliminate it. However, there are many successful examples, including India, which shows that it is perfectly possible to have a strong nation-state without having to homogeneous different types of communities identities into one standard type. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான தியரி இல்லை, ஒரு நேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும், ஒரு நேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இது அதிகமாக இருக்கணும், இது கம்மியாக இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. நம்ம ரியாலிட்டியாக பார்க்குறது தான். ஓகேவா. இப்போ அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கல்ச்சரல் டைவர்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாம் தனித்தனியாக இருந்தால் ஒரு காலத்தில் என்ன பண்ணலாம், அவங்களோட ஒரு கல்ச்சர் மட்டும் டாமினேட் ஆகி இன்னொரு கல்ச்சர் ரொம்ப கம்மியாக்கி இன்னொரு நேஷன் கூட தனியாக எங்களுக்கு வேணும்னு சொல்லி பிரிச்சு கேட்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, எல்லா கல்ச்சரையும் ஒன்றா ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஹிந்தி பார்த்தீங்கன்னா நேஷனல் லாங்குவேஜ் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் போராடிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க ஆசை என்னன்னா எல்லாருமே ஒரே லாங்குவேஜ் பேசணும், நம்ம எல்லாரும் ஒரே நேஷனாக இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் வேறு லாங்குவேஜ் பேசணும் பிரச்சனை இருக்குது, அந்த ஒரு டிவைட் பார்த்துலாம் பார்க்குறாங்க. அதுதான். ஆனால் இந்தியா நேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற டைவர்சிட்டி இருக்கிற கல்ச்சர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்க்காம ஒரு ஹோமோஜெனிட்டி எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் நேஷன் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட ஒரு கல்ச்சர் அண்ட் டெமோக்ரஸி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இப்போ ஒரு ஸ்டேட் வந்து ஒரு நேஷனில் இருக்கிற கம்யூனிட்டிஸ் எல்லாமே அந்த கல்ச்சர் டைவர்சிட்டி போகிறது என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இது பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்க எல்லாரும் ஒரே சர்க்கிள் கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு நேஷன் ஸ்ட்ராங் நேஷன் தெரியும் புரியணும் அப்படிங்கிறது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரெண்டு வகையான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று அசிமிலேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம கீழே பார்க்கலாம். இதுக்காக வந்து இப்போ மல்டிபிள் டைவர்சிட்டி இருக்குது, ஒன்று மட்டும் எதுக்கு அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு தான் அங்கீகரிச்சிட்டோம்னா இன்னொருத்தவங்க வந்து அது போட ஆரம்பிச்சிருவாங்க. இது எதுக்கு நீங்கள் அவங்கள மட்டும் அங்கீகரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரிவினை வந்துடும். அது வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் எல்லாருமே காமனாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி உருவாக்குவாங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒரு நேஷனுக்குள்ள கொண்டு வரது பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் அசிமிலேஷன் அப்படின்னா சப்ரஸ் பண்ணிடுறது. நீ வேறு எதுவும் ஃபாலோ பண்ண வேணா, என்னோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துங்க. ஸ்ரீலங்கா வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அசிமிலேஷன். அது என்ன பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்ஸ் இருக்காங்க, அங்கே ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்காங்க, ஓகேவா, சிங்களம் பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து தமிழ் பேசுறதுலாம் இங்கே முக்கியம் கிடையாது, ஏன்னா வந்து சிங்களம் வந்து நாங்கள் தான் ரொம்ப வழியாக அங்கே தான் இருக்கும். அதனால் எங்கள் லாங்குவேஜ் அஃபிஷியல் ஆகும். அவங்க பாப்புலேஷனை கன்சிடர் பண்ணாமல், ப்ரெசென்ட் பாப்புலேஷன் கன்சிடர் பண்ணாமல் எங்களோட ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி வந்து பவர் கொடுக்குறாங்க இல்லையா. அப்படி கொடுத்தா என்ன ஆகுது, அந்த பிரச்சனை வருது, ஒரு வார் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட எக்கனாமிக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் அந்த மாதிரி ஆயிடுது.
இதுதான் பாலிசி ஆஃப் அசிமிலேஷன். இப்போ ஹிந்தி போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிந்தி போர்ஷன் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அதுவுமே அப்படி தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் வந்து எங்கள் கன்சிடர் பண்ணாமல் ஒரே லாங்குவேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான் வரும் பாலிசி ஆஃப் இன்டெகிரேஷன். அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் என்ன கல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிப்பா, ஆனால் உங்கள் வீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிப்பா. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் நீ ப்ராக்டிஸ் பண்ணிப்பா. இப்போ இந்தியா பிரசன்ட்ல இருக்கிறது இதுதான். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கல்ச்சர்ஸுமே நம்ம வந்து இப்போ ஸ்டேட்டில் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் பேசிக்கிறோம், லாங்குவேஜ் நம்ம அறிவிச்சிக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம்ல. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிங்க, அதுவே நேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அதுதான் பாலிசி ஆஃப் இன்டெகிரேஷன். ஓகே, இப்போ இந்த அசிமிலேஷனிஸ்ட்டும் இன்டெகிரேஷனிஸ்ட்டும் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க? ரெண்டு பேருமே சொல்கிறது காமன் தான். ஏன்னா எல்லாமே எங்களுக்கு காமனாக ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி வேணும், ஒரு சிங்கிள் நேஷனல் ஐடென்டிட்டிங்கிறது வேணும். நீ என்ன தான் நம்ம அப்ரோச் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் டொமைன் கொள்வாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டு வந்தாலும், இல்லை நீ உனக்கு தேவை நீ பண்ணிக்கப்பா, ஆனால் நீ இதுக்குள்ளே வந்துரு. அவங்க சொல்கிறது என்ன கடைசியில் நீ இதுக்குள்ளே வந்துரு அப்படிங்கிறது தான் இல்லையா? இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி கொண்டு வரதுக்கு எல்லா பவரையும் ஒரே இடத்துல குவிக்கிறாங்க. சென்ட்ரலைசிங் ஆல் பவர்ஸ். இப்போ டாமினன்ட் குரூப் தான் அதில் இருப்பாங்க மேக்ஸிமம் இல்லையா? அந்த மாதிரி கொண்டு வந்துடுறது. ஏன்னா மைனாரிட்டிஸ் அங்கே அந்த இடத்துல பேசினா உங்களுக்கு பிரச்சனை தான். டாமினன்ட் குரூப் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணிடுறது. யூனிஃபைட் லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனான ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம், ஒரு லீகல் சிஸ்டம் வச்சிருது. ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்போ பஞ்சாயத்துலாம் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிரச்சனை, இப்போ வில்லேஜில் பிரச்சனை, நம்ம பஞ்சாயத்து எடுத்து போகிறது கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஒவ்வொரு சர்க்கிள் கோர்ட்ஸ் இருக்கும், அங்கே போயிடுவாங்க. அப்படின்னா எல்லாருமே யூனிஃபைட் லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் வச்சுட்டோம்னா எல்லாருமே இதில் வந்துருவாங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிறது ஜுடிஷியல் சிஸ்டம் ஒன்று தான்ப்பா, நீ அதில் உள்ள ஒரு டிவிஷன் நான் யூஸ் பண்ணிக்கோ, நீ தனியாக கல்ச்சரோட ஃபாலோ பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டாமினன்ட் குரூப்ஸ் லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லை நேஷனல் லாங்குவேஜ் ஆகிறது. நம்ம எப்படி பார்த்த மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் எப்படி அந்த ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் இம்போஸ் பண்ணுறாங்களோ, இப்போ எப்படி இங்கே ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஆகிட்டா எல்லாருமே அதுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதும் அந்த மாதிரி பண்ணிடுது. ஏன்னா ஹிந்தி தான் நிறைய பாப்புலேஷன் ஒரு 40% பேர் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ அது டாமினேட் லாங்குவேஜ், நம்ம வந்து அதை இம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த நம்ம பண்ணுறதுலாம் சரிதான் சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுறது. எப்படின்னா ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ % வந்து உங்களுக்கு சம்திங் ரெசர்வேஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாம்ஸில் ஹிந்தி இருக்குன்னா ஹிந்தி தெரிஞ்சுன்னா அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறது. அடாப்டேஷன் ஆஃப் ஸ்டேட் சிம்பிள்ஸ், செலிப்ரேட்டிங் த டாமினன்ஸ் குரூப்ஸ் ஹிஸ்ட்ரி, ஹீரோஸ் அண்ட் கல்ச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் குரூப்பாக இருக்காங்களா, அவங்களோட ஹிஸ்ட்ரியை மட்டும் தான் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அவங்க தான்ப்பா ராஜா, அவங்க தான்ப்பா அந்த ஏரியாவோட, அவங்க தான்ப்பா ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்ட்ரியை பேசும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், ஓகே அவங்க தான் பெரிய ஆள் போல், நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்குறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லி அவங்கள அந்த சர்க்கிள் கொண்டு வருது. அப்புறம் சீசர் ஆஃப் லேண்ட்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் இப்போ ட்ரைபல்ஸ்லாம் இருக்காங்க. ட்ரைபல்ஸ் ஏரியாலாம் இப்போ நம்ம எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்காங்க. நம்ம இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிற பேரில் இப்போ அங்கே மைண்ட்ஸ் எடுக்கிறதுலாம் வந்து அவங்க டாமினேட் பண்ணி அந்த இடத்துல அந்த லேண்டை பிடிங்கிச்சு அவங்களோட ஹேபிடேட்டை நம்ம இது பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரிசோர்ஸ் எடுக்கிறோம்ல, அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நம்ம அந்த லேண்டை சீஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இருக்குது, நம்ம கையில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க அந்த இடத்த விட்டு போக்சனாக சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறு ஏதோ ஒரு கம்யூனிட்டி கூட ஜாயின் பண்ணணும், இல்லை வேறு ஒரு இடத்துல வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். வேறு ஒரு இடம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எங்கே இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் எங்கேயாவது இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்கிள்குள்ளே வந்துடுவாங்க. ஓகே, இதுதான் வந்து யூஎன்டிபியில் சொன்ன விஷயங்கள், எப்படிலாம் வந்து ஒரு நேஷனை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு கல்ச்சரை எலிமினேட் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு கல்ச்சரை வந்து இன்னொரு கல்ச்சருக்குள்ளே சேர்த்துறது, எல்லாருமே ஒரு காமனாக ஒரு ஹோமோஜினியஸாக இருக்கிறதுக்காக. The box 6.2 speaks of assimilationist and integrationist policies that promote assimilation or aimed at persuading, encouraging, or forcing all citizens to adopt a uniform set of cultural values and norms. These values and norms are usually entirely or largely those of the dominant social group. Other non-dominant or subordinated groups in society are expected or required to give up their own cultural values and adopt the prescribed one. Policies promoting integration are different in style but not in overall objective. They insist that the public culture be restricted to a common national pattern, while all non-national culture are to be relegated to the private sphere. In this case too, there is the danger of dominant groups' culture being treated as a national culture. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அசிமிலேஷன் என்ன, ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வச்சிடுறது. அப்படி பண்ணி இப்போ நான் அஃபிஷியல் லாங்குவேஜாக ஒரு லாங்குவேஜ் ஆக்கி அவங்க எல்லாருமே நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி மூலமாக நான் சொல்லிட்டேன்னா அது எல்லோரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி பண்ணிடுறது. அப்படி இல்லைன்னா எப்படி நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம், இன்டகிரேஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறது, நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்பியரில் உள்ளே வரணும்னா நீங்கள் சும்மா உங்களோட கல்ச்சர்ஸை வெளில ஃபாலோ பண்ணிங்க, நீங்கள் மற்றபடி நேஷ்னலுக்குன்னு உள்ள அந்த அந்த கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறது. என்ன தான் பண்ணாலும் இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரோட காமன் எய்ம் என்ன, இந்த சர்க்கிள் கொண்டு வரணும். அந்த சர்க்கிள்க்குன்னு என்ன ஸ்ட்ரிக்ட் அந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் குரூப்போட அந்த கைட்லைன்ஸாக தான் இருக்கும், அதை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதாவது என்னதான் இவங்க கல்ச்சர் அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் இவங்க வந்து ஒரு நேஷனாக நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஐடென்டிட்டி வந்து ஒரு டாமினன்ட் குரூப்போட தான் இருக்கும். அந்த ஒரு டேஞ்சர் இருக்குது. ஒருவேளை அவங்களோட இம்போஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. You can probably see what the problem is by now. There is no necessary relationship between any specific form of community and the modern form of the state. Any of the many bases of community identity like religion, language, ethnicity and so on may or may not lead to nation formation. There are no guarantees, but because community identities can act as a basis for nation formation, already existing states see all forms of community identity as dangerous rivals. That is why states generally tend to favor a single homogeneous national identity in the hope of being able to control and manage it. However, suppressing cultural diversity can be very costly in terms of the alienation of the minority or subordinated communities whose culture is treated as a non-national. Moreover, the act of suppression can provoke the opposite effect of intensifying community identity. So, encouraging or at least allowing cultural diversity is good policy for the both practical and the principled point of view. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு வந்து இப்போ கம்யூனல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு நேஷன் ஃபார்மிங்க்கு. ஐ மீன் ஒரே ஒரு கம்யூனல் ஐடென்டிட்டி ஒரு ஹோமோஜினியஸாக இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஒரு மல்டிபிள் டைவர்சிட்டி கம்யூனிட்டிஸ் சேர்ந்து ஒரு நேஷனை உருவாக்கி இப்போ ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறத நம்ம இந்தியாவே எக்ஸாம்பிளாக பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ எதுக்காக அது வேணான்னு சொல்கிறாங்கன்னா, எதுக்காக வந்து ஒரு கம்யூனல் ஐடென்டிட்டி பெருசாக வேணாம், எல்லாருக்கும் ஒரு காமனாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு குரூப் வந்து ஒரு இடத்த பிடிச்சி அதை ஒரு பிரிவினாதத்தை உருவாக்கி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான், அதனால தான் அதை வேணான்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம இந்தியா வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மல்டிபிள் கல்ச்சுரல் டைவர்சிட்டி வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனாக இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு இப்போ நிறைய இதை சப்ரஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு கல்ச்சரை மட்டும் நம்ம டாமினேட்டாக கொண்டு போனோம்னா அதனால் என்ன ஆகும், ஒரு மைனாரிட்டி கல்ச்சர் வச்சுருக்கவங்களாம் அவங்க வந்து ஏலினேட் பண்ணுற மாதிரி, அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி, அவங்க வந்து ஐசோலேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேருந்தே தெரியுது, நம்ம அடுத்த கம்யூனிட்டியை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம நேஷனுக்குள்ளேயும் இன்டகிரேட் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப பெட்டரான பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, cultural diversity and the India in nation state and overview. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததோட ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். The Indian nation state is socially and culturally one of the most diverse countries of the world. It has a population of about 1.21 billion people according to the census of India 2011. Currently the second largest and soon to become the largest national population in the world. This billion plus people speaks about 1,632 different languages and dialects. As many as 22 of these languages has been officially recognized and placed under the 8th schedule of the Constitution, thus guaranteeing their legal rights. In terms of religion, about 80% of the population are Hindus, who in turn are regionally specific, plural in beliefs and practices, and divided by the caste and languages. About 14.2 of the population are Muslims, which makes India the world's second largest Muslim country after Indonesia and Pakistan. The other major religious communities are Christians 2.3%, Sikhs 1.7%, Buddhists 0.7%, and the Jains 0.4%. Because of India's huge population, the small percentage can also add up to a large absolute numbers. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ இந்தியன் நேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியன் நேஷன் ஸ்டேட்டுங்கிறது ஒரு சோஷியலி கல்ச்சரலி நிறைய டைவர்ஸான கல்ச்சர்ஸை உள்ளடக்கிய ஒரு குரூப் இந்த வேர்ல்ட்லேயும். ஏன்னா அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது நம்மக்கிட்ட, 1.21 பில்லியன் பாப்புலேஷன் நம்ம வச்சுருக்கோம். வேர்ல்டு செகண்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட் ஆக போகுது. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ டைவர்சிட்டி தான் நம்ம சொல்கிறாங்க. என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே இப்போ நம்மக்கிட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. அதாவது பேச்சு வழக்குலையும் நம்ம எழுத்து வடிவத்துலையும் இருக்குது, எல்லாமே கடந்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம 22 வந்து அஃபிஷியலாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 8th schedule வச்சுருக்காங்க. ஈவன் 80% பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் இருக்காங்க. அவங்களோட பிலீஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் அந்த ஹிந்துஸ் பாப்புலேஷனுக்குள்ளேயே அவ்வளோ பிலீஃப்ஸ் அண்ட் காஸ்ட் லாங்குவேஜஸ் படி நிறைய பிரிஞ்சிருக்காங்க. அதுலேயே அதாவது ஒரு
ஒரு நேஷனுக்குள்ளே இவ்வளோ ரிலீஜியன் இருக்குது, அந்த ரிலீஜனுக்குள்ளேயும் இவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போனா பார்த்திங்கன்னா எவ்வளோ டைவர்ஸான எவ்வளோ கல்ச்சர்ஸ் அதுக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் இந்த 14.2 இருக்காங்க. அவங்க தான் அந்த வேர்ல்ட்லி செகண்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி. தேர்டு தான் ஹிந்துஸ் வருவாங்க. தேர்டு ஹிந்துஸ் வர மாட்டாங்க. தேர்டு வந்து அந்த ரிலீஜனே வேணான்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் இவங்களும் இந்தியாவில் இருக்காங்க. நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மியாக அதில் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்களா. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய பாப்புலேஷன் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன பர்சன்டேஜ் கூட சில நேரத்தில் ஒரு நாடே பீட் பண்ணுற அளவுக்கு பாப்புலேஷன்ஸ் வரும். ஓகே. In terms of the nation-state's relationship with community identities, the Indian case fit neither the assimilationist or the integrationist model described in the box 6.2. From its very beginning, the independent Indian state has ruled out an assimilationist model. However, the demand for such a model has been expressed by some sections of the dominant Hindu community. Although national integration is a constant theme in state policy, India has not been integrationist in the way that the box 6.2 describes. The Constitution declares the state to be a secular state, but religion, language, and other such factors are not banished from the public sphere. In fact, these communities has been explicitly recognized by the state. By international standards, very strong constitutional protection is offered to minority religions. In general, India's problems has been more in the sphere of implementation and practice rather than the laws or principle, but on the whole, India can be considered as a good example of the state nation, though it is not entirely free from the problems common to nation states. இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அசிமிலேஷனிஸ்ட்லேயும் வரல, ஒரு இன்டகிரேஷனிஸ்ட்லேயும் ரெண்டுத்துலேயுமே வரல. நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். 6 அந்த பாக்ஸ் படி நம்ம வந்து ஒரு இன்டகிரேஷன் இதில் வரலாம் அப்படின்ட்டு இருப்போம். அது பார்த்திங்கன்னா அது ஸ்டேட் பாலிசி தான் அப்படி இருக்குது. அதாவது ரெண்டுமே நம்ம ஆப்சல்யூட்டாக இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துலேயும் ஒரு மிக்ஸ்டாக இருக்குமே தவிர இதுதான் காமன், இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்சல்யூட்டாக இல்லை ரெண்டுத்துலேயுமே. ஓகே. இப்போ நம்ம அதை எப்படி அதை சொல்லலாம் பார்த்திங்கன்னா, ஒரு அசிமிலேஷனிஸ்ட் வியூவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து கம்யூனிட்டி, இந்த டாமினன்ட் கம்யூனிட்டி அதோட லாஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ஒரு டாமினன்ட் கல்ச்சராக இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம எல்லோரும் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பாலிசியில் பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் மாடல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எல்லாருக்குமே ஒரு காமன் ப்ராக்டிஸ் இருக்கணும், அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு சொல்கிறது ஸ்டேட் பாலிசியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லும் போது என்ன சொல்லுது, நம்ம செகுலர் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஆனால் செகுலர் ஸ்டேட்டாக இருந்தாலும் அதர் ரிலீஜியன், லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ப்ரைவேட் ஏரியாவில், அவங்க ப்ரைவேட் ஸ்பியரில் வந்து ஃபாலோ பண்ணிக்க நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவாக ஒரு ஸ்டேபிளான ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாலும் பிரச்சனை எங்கே வருதுன்னா, லாஸ்ட்லையும் பிரின்சிபல்ஸ்லையும் நம்மகிட்ட பிரச்சனை இல்லை. எதில் இருக்குன்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வர பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. ஓகே. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஸ்டேட் நேஷனுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளாக இந்தியா இருக்குங்கிறது நம்ம ஓவராலாக பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம இவ்வளோ டைவர்சிட்டி, இவ்வளோ கல்ச்சர் இருந்தாலும் நம்ம இப்போ வரைக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனைகளை இல்லாமல் ஒரு ஸ்டேட் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வரது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு டைவர்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங் நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கோம். ஓகே. தென் நேஷ்னல் யூனிட்டி வித் கல்ச்சுரல் டைவர்சிட்டி பில்டிங் ஏ டெமோக்ராட்டிக் ஸ்டேட் நேஷன். ஓகே. இந்த நேஷனல் யூனிட்டியில் முன்னாடி பார்த்தோம் இப்படிலாம் பிரிஞ்சிருக்கு, எதை வச்சுலாம் பிரிக்கிறாங்க, எதை வச்சுலாம் நம்மளை வந்து உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ ஒரு ஸ்ட்ராங் நேஷனுக்கு, ஒரு ஸ்டேட் நேஷனுக்கு, ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனுக்கு என்னென்னலாம் தேவை, எது இருந்தால் கரெக்ட், எது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன்னா நான் ஒரு ஓவராலாக சொல்கிறேன், ஏன்னா அது நிறையா இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஓவராலாக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு எது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், எது வந்து நமக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் சிஸ்டம், ஒரு நேஷன் ஸ்டேட் அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் உள்ளடக்காமல் எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிற மாதிரி இது பெட்டராக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் நேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு அல்டர்னேட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லா கல்ச்சரையும் நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருந்து ஒரு கோஎக்ஸிஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் பெட்டரு. நம்ம தேவையில்லாமல் அடுத்தவங்கள ஒரு கம்பல் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இருந்த ஒரு லாங் என்டூரிங் டெமோக்ரஸிஸ்லாம் பார்த்திங்கன்னா பல கல்ச்சர்ஸை வந்து ஒரு கோஎக்ஸிஸ்டாக இருந்தது தான் ரொம்ப ஸ்டேபிளான டெமோக்ரஸிஸ் தான் இருந்திருக்கு. ஓகேவா?
அதுக்கு வந்து நம்ம இந்தியாவே எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பேரை ரெகனைஸ் பண்ணுறதுல என்ன சொல்கிறாங்க, ஓகே நமக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது, நமக்கான ரெப்ரசன்டேஷன் கிடச்சிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம்னா நம்ம ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இருப்போம். இதுக்கு மேலே இந்தியா எப்படி ப்ராக்ரஸ் ஆகலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பார்க்காம இப்போ என் கல்ச்சரை நீ சப்ரஸ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இல்லாமல் என்னோடய கல்ச்சருக்கு நீ ரெகனைஸ் பண்ணிவிட்டேன், ஓகே நான் அது கை மாறா நான் உனக்கு வந்து அந்த நேஷனை வந்து எப்படி ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது, நான் ஒரு பொசிஷன் போயிட்டு எப்படி இந்தியா பெருசாக ஒரு வளர்ச்சி ஆக்குறது, அந்த மாதிரி இப்போ யோசிக்கிறோம்ல. அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிருது அந்த இடத்துல, நமக்கான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கு இல்லையா. அதுதான் இப்போ அந்த மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து உள்ளடக்கிடுறாங்க. எப்படின்னா நம்ம எல்லாருமே காமனாக இருக்கணுங்கிறத மைனாரிட்டிஸ்க்கும் நம்ம கொஞ்சம் பவர் கொடுக்குறோம். எப்படின்னா இந்த ரிசர்வேஷன் படி நம்ம பவர் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களையும் உள்ளடக்கணும், அவங்களையும் இந்த சொசைட்டிக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது, அவங்க கூடயும் ஒத்துழைச்சி போகிறது. என்ன தான் நம்ம மல்டிபிள் டைவர்சிட்டி இருந்தாலும் எல்லாருக்குமே காமன் ரெப்ரசன்டேஷன் நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடைக்கிது. ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த அசிமுலேஷன் மாடலில் பார்த்தோம்னா அசிமுலேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு டாமினேட் குரூப் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அதுவே ஒரு யூனிஃபைட் ஐடென்டிட்டியாக கொண்டு வராங்க. ரீசெண்ட் கம்யூனல் வைலன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சிங்குலர் ஹிந்து ஐடென்டிட்டி தான் வேணும், ஒரு வந்து இந்த ஹிந்து நேஷனாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாக்குது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி வேணும், இருக்கிற ஒரு மல்டிபிள் டைவர்சிட்டியை ஒரு சிங்கிள் டைவர்சிட்டியாக மாற்றும் போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீலங்காவே எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். USSR ஸ்ரீலங்கா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோமோஜினியஸாக கொண்டு போகிறேன்னு சொல்லி ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையில் விட்டது தான். ஓகேவா. அதுமாதிரி நம்ம மல்டிபிள் டைவர்சிட்டியை அங்கீகரித்தா மட்டும்தான், இவங்களோட ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒரு நேஷன், நம்ம இந்தியா மாதிரி ஒரு நேஷன் வந்து ஒரு சஸ்டைன் ஆக முடியுது. ஓகே, அதான் அதில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் ரெகனைஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த டிஸ்டிங்க்ட் குரூப்ஸ் கிளைம்ஸ். அதனால் இப்போ நம்ம நிறைய பேரை வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணுறதுனால நம்ம அதில் உள்ள சிட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓகே நமக்கு நம்மளோட தேவை வந்து பூர்த்தி அடைஞ்சிருச்சு, நம்ம வந்து இந்தியாக்கான தேவையை நம்ம அடுத்து பார்க்கலாம், நம்ம டெமோக்ரஸி எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ப்ளூரலிசம்லாம் ஃபாலோ பண்ணுறோம்ல, நம்ம மல்டிபிள் கல்ச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து அதை வந்து அந்த ஸ்பிரிட் குறையாமல் இருக்கிறத பார்த்துக்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம், நம்ம கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருந்துட முடியாது. ஏன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரே மாற்றுற அளவுக்கு நிறையா கேசஸ் போய் அதுக்கப்புறம் சர்டன் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னால தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னா என்ன, நம்ம கொஞ்சம் அசந்தாலும் நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உடையறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை ரொம்ப அப்படியே இந்த ஸ்பிரிட்டோடய வச்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த நேரத்தில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்னா, நம்ம வந்து இந்த ஒழுங்கான இந்த ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்குற இடத்துல சேர்த்துட்டோம் அப்படின்னாலே பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதுமாரி ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குரூப்போட ஹிஸ்ட்ரிஸ் மட்டும் சொல்லாமல் எல்லாரோட கல்ச்சருமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிற மாதிரி, அவங்களோட வரலாறையும் படிக்கிற மாதிரி, அவங்களோட கல்ச்சரையும் அவங்க படிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே நமக்கு ரெகனைஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு நேஷனாக ஒரு ஒத்துழைச்சி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு எல்லா டைவர்சிட்டியும் ஒரே டைவர்சிட்டி ஆக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து தேவையானது ஒரு சரியான கல்ச்சுரல் ரெகனைசேஷன் இருந்தாலே, ஒரு சரியான ரெகனைசேஷன் இருந்தாலே எல்லாருமே அவங்களோட வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு இந்தியாங்கிற ஒரு நேஷன் மாதிரி ஒரு நேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேருந்து ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மல்டி கல்ச்சுரல் ஒரு டைவர்ஸ்டாக ஒரு மல்டி கல்ச்சராக இருக்கிறது எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது வந்து இன்னுமே ஒரு நேஷனை வந்து சஸ்டெயின் பண்ண ஹெல்ப் தான் பண்ணுது. ஒரு யூனிஃபைடாக இருக்கிறத விட இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இது வரைக்கும் பார்த்த எல்லா நேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. கீழே வந்து ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்டரிங் கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஸ்ட்ரென்தன் ஃபெய்த்ஸ் இந்த இந்தியன் ஸ்டேட். இப்போ இந்தியன் ஸ்டேட்டோட ஃபெய்த் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல் டைவர்சிட்டியாக இருக்கிறது வந்து எந்த அளவு வந்து மக்களுக்கிடையே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெமோக்ரஸி பார்த்திங்கனாலும் உகரியா ஸ்பெயினுக்கு அப்புறம் அந்த பர்சன்டேஜ் கீழேருந்து மேலே போகுது. இந்த கிராக் விழுந்த இடம்லாம் வந்து ரொம்ப பெருசாக அந்த ஒரு நம்பிக்கை இல்லை மக்கள்கிட்ட. அது வந்து அந்த அன்ஸ்டேபிளாக இருக்கும் அந்த இடமே. இது பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு 80 கிட்டே இருக்குது. ட்ரஸ்ட் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்களா, பியூரோக்ரஸி, ஒவ்வொரு அத்தாரிட்டிஸ் வந்து எந்தளவு வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 60% கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன், நம்ம வந்து நம்ம ஒரு இந்தியன் அப்படின்னு ஒரு நேஷ்னல் பேட்ரியாட்டிக் ஃபீல் வருதுல்ல, நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன். அதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா, கனடா அதுக்கு இடையில் இருக்குது. இதுலேருந்து தெரியும் நம்ம வந்து என்னதான் இவங்களாம் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்
கனடா அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரிலீஜன் தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, ஒரு சிங்கிள் கல்ச்சரில் தான் அவங்க எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இந்தியா பார்த்திங்கன்னா அவ்வளோ கல்ச்சர்ஸை உள்ளே அடக்கிக்கிட்டுமே நம்ம இவ்வளோ கண்ட்ரிஸ், அர்ஜென்டினா அவங்களெல்லாம் தாண்டி பெல்ஜியம்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கிட்ட வர்றது தான் அவங்கள காட்டிலும் நம்ம வந்து மேலே இருக்கோம். ஓகே, நம்ம இதுலேருந்து இப்போ ஓவராலாக என்ன பார்க்குறோம், நமக்கு வந்து மல்டி கல்ச்சராக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நேஷனுக்கு ஸ்டேட்டுங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா நேஷனுங்கிறது இந்த பீப்புள் தான். அந்த பீப்புளுக்குள்ளே ஒரு யூனிஃபைடு ஒரு ஃபீல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது.